இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி துலா ராசி. துலா ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி. சுக்கிரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. காற்று ராசி என்பதனால எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப இனிமையாக பழகக்கூடியவங்க. இவங்களுடைய ராசி சின்னம் பார்த்திங்கன்னா தராசு. தராசு எப்படி நீதி பக்கமும் நியாயத்து பக்கமும் நீதியை நிலைநாட்டக்கூடிய இடத்துல இருக்கோ அது மாதிரி தான் இந்த துலா ராசி என்பவர்கள் ஒவ்வொரு இடத்துலையுமே நீதியை நிலைநாட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த இடம் சுத்தமாக இருக்கணும், தூய்மையாக இருக்கணும், உடுத்துகிற உடையாகட்டும், இருக்கிற இடமாகட்டும் ரொம்ப நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. ஆனால் இந்த துளாராசி என்பர்கள் கலைப்பொருட்கள், கலை சார்ந்த விஷயங்கள்ல அதிக ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க. கலை சார்ந்த பொருள் வாங்கி விற்கிற தொழிலில் அவங்களுக்கு ரொம்ப ஏற்ற தொழிலாக இருக்கும். அதே மாதிரி இந்த துளாராசி என்பர்கள் ரொம்ப புத்திசாலிங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் நியாயத்தை பார்ப்பாங்க. எது நியாயமாக இருக்குது, எது தவறாக இருக்குது அப்படிங்கிறத சுட்டி காட்டக்கூடியவங்களாகவும் இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக ஆராய்ந்து வெற்றி பெறக்கூடியவங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, வருகின்ற 7 நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, கிரக அமைப்புகள் எந்த மாதிரி இருக்குது, இந்த துளாராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்க இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அல்லது உங்களுடைய நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னு மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த துளாராசி அன்பர்களுக்கு ஒரு சில ராசிக்காரங்க தான் நண்பர்களாக அமைய முடியும். உங்களுடைய நண்பருடைய ராசி என்ன, நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அவங்க மூலிமா உங்களுக்கு ஏதாவது பயன் கிடைக்குமா அப்படிங்கிறத நாங்கள் சொல்வோம். சரி, இந்த துளாராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் தன்னுடைய சொந்த ராசியில் ஆட்சி பெற்று பலமாக அமர்ந்திருக்கிறார். ரொம்ப யோகமான வாரமாக வருகின்ற வாரம் துளாராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு அஷ்டமஸ்தானம் என்றாலும் கூட சுக்கிரனை பொறுத்தவரையிலும் அஷ்டமஸ்தானம் கெட்டதல்ல. அதோடு கூட சொந்த வீட்டில் சுக்கிரன் ஆட்சி பெற்று அமர இருக்கிறதுனால 3ஆவதாக 7ஆம் பார்வையால் தன குடும்பஸ்தானத்தை பார்வையிடுகிறார். இது ரொம்ப யோகமான பலனை பெற்றுத்தரும். குரு 5ஆம் பார்வையால் ராசியை பார்வையிடுவது இது எல்லாமே நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு கொடுக்கும். எல்லா வகையிலுமே ஒரு சிறப்பான பலனை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். போட்டி பந்தயங்களில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில் வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க இந்த காலகட்டத்தை உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க. போட்டியெல்லாம் சில போட்டிகள்லாம் வியாபாரத்தில் தொழிலில் இருந்திருக்கும். அந்த போட்டிகளெல்லாம் விலகக்கூடிய நேரமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதிக முதலீடு வேண்டாம். இந்த காலகட்டத்தில் ஆசை வார்த்தை கூறி அதிக முதலீடு செய்ய தூண்டுவாங்க ஒரு சிலர்லாம். அதிக முதலீட்டை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தொழிலை விரிவுபடுத்த பாருங்கள். சிலர்லாம் சொந்த கட்டடத்தில் தொழில் மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே நேரத்தில் அற்புதமான அனுபவம் தரக்கூடிய ஒரு நல்ல பயணமாக வருகின்ற நாட்களில் வெளியில் ஏதாவது பயணம் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். அதன் மூலிமா நல்ல மாற்றமும் நல்ல முன்னேற்றமும் நல்ல ஒரு அனுபவத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு சில விஷயத்தில் இந்த துளாராசி என்பர்கள் கவனமாக இருக்கணும். என்ன அந்த ஒரு சில விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல சனி ராகு கூட்டு சேர்க்கை இருக்கிறதுனால அதோட கூட செவ்வாயோடைய பார்வை இருக்கிறதுனால குழந்தைங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குழந்தைங்க எங்கே போனாலும் சரி, ஸ்கூலுக்கு போனாலோ காலேஜுக்கு போனாலோ அவங்கள வந்து உங்களுடைய கண் பார்வையில் கண்காணிச்சிக்கிட்டே இருங்க. கரெக்டாக செயல்படுறாங்களா, கரெக்டாக இருக்காங்களா அப்படிங்கிறத கவனிச்சிக்கிட்டே இருங்க. ஏன்னா அவங்கெல்லாம் திசை மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதனால் கொஞ்சம் உங்களுடைய
கண்காணிப்பில் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா பலி மாறுறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அவங்களுடைய நண்பர்கள் மூலிமா தவறான பழக்க வழக்கங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி தொழிலில் வியாபாரத்தில் உங்களுக்கு கீழே செயல்படுறவங்ககிட்டலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா அவங்க மூலிமா சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கலைஞர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய முயற்சிக்கு எல்லாமே நல்ல ஒரு வெற்றியை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். முயற்சி செய்யுங்க. வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். முயற்சி செய்து செய்து தோல்வியை மட்டும்தான் தழுவிட்டு இருக்கோம், ஆனால் எங்களுக்கு வெற்றி ஒன்று அப்படி கிடைக்கவே இல்லை அப்படிங்கிற நினச்சிக்கிட்டு இருந்த இந்த துளாராசி கலைஞர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. முயற்சி பண்ணுங்கள். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்க பிரதோஷ காலத்தில் நரசிம்மரை வழிபட்டுடுவாங்க. ருண விமர்சன ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். கண்டிப்பாக நல்ல மாற்றமும் நல்ல முன்னேற்றமும் வரும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து பாருங்கள். நல்ல மாற்றம் வரும். பிரதோஷ நேரத்தில் பிரதோஷ காலத்தில் நரசிம்மரை வழிபட்டு பாருங்கள். நல்ல மாற்றம் வரும். கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும். இந்த துளாராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. துளாராசியில் சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்கள் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் கேதுவால் இதுவரையில் இருந்த நெருக்கடிகள் படிப்படியாக குறையும். வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. எடுக்கிற வேலையெல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக முடியும். வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வர வேண்டிய பணம்லாம் கூட கரெக்டான டைமில் வரும். குடும்பத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் குழப்பங்கள் இது எல்லாமே படிப்படியாக குறையும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். 5ஆம் இடத்துல சனி ராகு சஞ்சரிக்கிறதுனால சின்ன சின்ன நெருக்கடிகள் அப்பப்போ வரும். ஜீவஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் வரவை அதிகப்படுத்துவார். வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக விரிவுபடுத்துங்க. ஓரளவுக்கு வருமானம் வரும். கலைத்துறையை சார்ந்த நண்பர்கள் புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் போடக்கூடிய யோகம் இருக்குது. நினைத்த வேலையை சரியான நேரத்தில் செய்து முடிப்பீங்க. அதனால் மற்றவங்களுடைய பாராட்டும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். செய்து வரும் தொழிலில் கூட வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். விசாகம் 1-2-3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு அஸ்தமனம் அடைந்திருப்பதனால செயல் ஒவ்வொன்றும் கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக அந்த நேரத்தில் செய்து முடிச்சிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க இந்த விசாக நட்சத்திரக்காரங்க. ஆனால் அந்த கரெக்டான டைமில் செய்து முடிக்க முடியாது. கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் செய்ய முடியும். உங்களுடைய நிலை படிப்படியாக உயரும். எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். இருந்தாலும் கரெக்டான டைமில் முடியாது. உங்களை டென்ஷன் படுத்தி ப்ரெஷர் ஏற்றி அதுக்கப்புறம் தான் அதை முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வருமானம் ஓரளவுக்கு வருகின்ற நாட்களில் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு புதிய சொத்து வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. முயற்சி பண்ணுங்கள். நீண்ட நாளாக ஒரு சொத்து வாங்கலாம், நல்ல ஒரு மனை வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே மாதிரி அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப யோகமான வாரமாக இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. தொண்டர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. அதே மாதிரி மேலிடத்துல இருந்து கூட நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இதுனா வரைக்கும் நீங்கள் எடுக்க முயற்சி எல்லாமே சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுத்துருக்கோம். கரெக்டாக அந்த புதிய ஆர்டர் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் கரெக்டாக அது கிடைக்காம போயிடும். உங்களுக்கு வர வேண்டிய விஷயம் கூட கரெக்டாக கிடைக்காது. சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்தித்து அதுக்கப்புறம் தான் கிடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த கலைத்துறையை சார்ந்த நண்பர்கள் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கரெக்டான நேரத்தில் கிடைக்கும். நல்ல ஒரு பாராட்டும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக வேலைக்கு போகிற பெண்களுக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஆனால் நீங்கள் கரெக்டாக செய்து முடிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் கரெக்டான நேரத்தில் எந்த ஒரு வேலையுமே செய்து முடிக்க முடியாமல் சின்ன சின்ன இடையூறுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் ஒவ்வொரு முயற்சியிலுமே சின்ன சின்ன தடைகள் வரும். அதுக்கப்புறம் தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா பிரதோஷத்தன்னைக்கு நரசிம்மரை வழிபட்டு பாருங்கள். நல்ல மாற்றமும் நல்ல முன்னேற்றமும் வரும். நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்து பாருங்கள். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் சிக்கல்கள் தடுமாற்றம் மனக்குழப்பம் இது எல்லாமே குறையும். நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு
நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருங்க, அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.